பாட்டி ஸ்டைல் மீன் குழம்புக்கு என்னோட வியூவர்ஸ் கொடுத்த சப்போர்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் குழம்பு தூள் எப்படி செய்யறதுன்னு. மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார்னு நாங்கள் தனித்தனி குழம்பு தூள் யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் பாட்டி எல்லாத்துக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆல் பர்பஸ் பொடியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுதான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறோம். பக்கத்துலேயும் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டோம். நிறைய பேர் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே ரெசிபியை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 2 கிலோ மல்லி, நல்லா தரமான மல்லியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 கிலோ மிளகா சேர்த்துக்கணும். குண்டு மிளகா 1/2 கிலோ, நீட்டு மிளகா 1/4 கிலோ, மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், விரல் மஞ்சள் 50 கிராம், பெருங்காயம் 50 கிராம். எல்ஜி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் மீன் குழம்பு மட்டும் இல்லை, மீன் குழம்பு, காரக்குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, பொரியல், வறுவல், சாம்பார், குருமா, கூட்டுன்னு எல்லாத்துக்கும் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.